இன்னைக்கு கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையோடு கூட உங்களுடைய இருதயத்தில் தேவன் புதிய காரியங்களை செய்வாராக. இப்போ எத்தனை பேர் பாக்கெட் பால் குடிக்கிறீங்க? பாக்கெட் பாலில் டீ காஃபி அதில் எத்தனை பேர் குடிக்கிறீங்க? அதெல்லாம் கை வைத்துங்க. யாருமே குடிக்கிறது இல்லையா? எல்லாருமே குடிக்கிறீங்களா? எல்லாருமே குடிக்கிறோம். நல்லதா கெட்டதா அது? சொல்லுங்க. பாக்கெட் பால் நல்லதா கெட்டதா? கெட்டது. ஆனால் நமக்கு வாய்க்கு எப்படி இருக்காது? கொஞ்சம் நல்லா இல்லாட்டி கூட இஞ்சி எல்லாம் போட்டு கொஞ்சம் ருசியாக்கி என்ன பண்ணிடுறோம்னா குடிச்சு பழகிட்டோம், குடிச்சிட்டே இருக்கிறோம். சில பேர் டீயே தான் வாழ்க்கைன்ற மாதிரி சில பேர்த்துக்கு இருக்கும். நாள் ஃபுல்லாக டீ குடிச்சிட்டே இருக்குதா அது ஒரு நல்லா இருக்கும். அப்படி சில பேர் இருப்பாங்க. ஆனால் அது நல்லதா கெட்டதா? சொல்லுங்க. உடலுக்கு நல்லதா கெட்டதா? 100% கெட்டது. எத்தனை சதவீதம் சொல்லுங்க சத்தமா? எத்தனை சதவீதம்? 100% கெட்டது. ஆனால் நமக்கு அது என்ன பண்ணுது? பிடிக்குது. ஆனால் குடிச்சு பழகிட்டோம். எப்போ இருந்து குடிச்சு பழகிட்டோம்? சில பேர் சின்ன வயசுலேருந்தே என்ன பண்ணிட்டாங்க? குடிச்சு பழகிட்டாங்க. குடிச்சிட்டு இப்போ நல்ல பசும்பால், சுத்தமான பசும்பாலை காய்ச்சி கொடுத்தா அவனுக்கு எப்படி இருக்குது? அது என்ன இல்லை, நல்லா இல்லைங்கிறா. சுத்தமான பசும்பால்ரா, உடம்புக்கு ரொம்ப நல்லது, இது குடிச்சேன்னா ஆரோக்கியமாவ அப்படின்னா என்னங்கிறா? வாந்தி வருது. என்ன வருது? அதுல டீ போட்டு, இது நடந்த சம்பவம். சுத்தமா ஒருத்தனுக்கு கொடுத்தா என்ன வருது? உள்ள ஸ்மெல் என்ன பண்ண மாட்டேங்க, ஒத்துக்க மாட்டேங்க, வாமிட்டு வருது அப்படிங்கிறான். ஏன்? நஞ்ச குடிச்சே ஒருத்தன் பழகிட்டான். என்னத்தை குடிச்சு பழகிட்டான்? கெட்டதை யோசிச்சே பழகிட்டான். தவறானதை சிந்தித்தே பழகிட்டான். தப்பான விஷயத்தை பண்ணி பழகிட்டான். இப்ப நல்லதை எடுத்துக்கொண்டு உள்ள ஊத்துனா கூட நல்லது அவனோட என்ன செய்ய மாட்டேங்குது? சேர மாட்டேங்குது. ரொம்ப பேருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்குது. தேவையில்லாததோ ரொம்ப காலமா பழகிட்ட, விட முடியல. இப்ப பாஸ்டர் நல்லதை எடுத்து உள்ள ஊத்துனா கூட உன் உடம்பு ஏத்துக்க மாட்டேங்கு, உன் மைண்ட் ஏத்துக்க மாட்டேங்கு. கெட்டதிலே பழகி ஊறி போன உனக்கு நல்லதை எடுத்து உள்ள ஊத்தும் போது உனக்கு அது விஷமா தெரியுது. எது விஷம்? நல்லது விஷமாகவும் கெட்டது நல்லதாகவும் தோணுது உனக்கு. ஆமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மாத்திக்க உன்னையன்னு சொல்லுவோம். உன்னைய மாத்திக்க, இது சடுதியில் உன்னை அழித்து விடும். என்ன பண்ணிடும்? இது இப்படியே போச்சுன்னா ஒரு இடத்துல உன்னை வேற நோய்க்குள்ள கொண்டு போய் உன்னை பெரும் சிக்கலில் கொண்டு போய் என்ன செஞ்சிரும்னா நிறுத்தி விடும். ஆமே. அல்லேலூயா. இந்த முகவுரையோடு கூட போவோம். யோபின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. 35ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிப்போம். யோபு 35:7-8 வசனம். நீர் நீதிமானாயிருந்தால் அதனாலே அவருக்கு என்ன கிடைக்கும்? அதனாலே கடவுளுக்கு என்ன கிடைக்கும்? அல்லது அவர் உம்முடைய கையில் என்ன லாபத்தை பெறுவார்? உன் கையில என்ன லாபத்தை அவர் எதிர்பார்க்கிறார்? உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷனுக்கு நஷ்டமும் உம்முடைய நீதியினால் மனுபுத்திரனுக்கு லாபமும் உண்டாகும். எல்லாம் சொல்லுங்க. உன் பாவத்தினால கடவுளுக்கு என்ன நஷ்டம் இல்ல, என்ன லாபம்? இல்லைங்க, நான் ரொம்ப நல்லவனா இருக்கிறேன். சரி, நீ நல்லவனா இருக்கிறதுனால கடவுளுக்கு என்ன லாபம், கடவுளுக்கு என்ன நஷ்டம்? ஒண்ணுமே. நீ நல்லவனா இருக்கிறதுனாலையும் கடவுளுக்கு ஒரு லாபமும் இல்லை. நீ கெட்டவனா இருக்கிறதுனால கடவுளுக்கு ஒரு லாபமும் நஷ்டமும் இல்லை. யாருக்கு லாபம்? உனக்கு லாபம். யாருக்கு லாபம்? நீ நல்லவனா இருந்தா உனக்கு நல்லது. அல்லேலூயா. நீ கெட்டவனா இருந்தா உனக்கு, உன் குடும்பத்துக்கு, உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நஷ்டம். நீ நல்லவனா இருந்தா உனக்கு, உன் குடும்பத்துக்கு, உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லது. அல்லேலூயா. இதனால கடவுளுக்கு என்ன நல்லது? நீ நல்லவனா இருக்கிறதுனால கடவுளுக்கு என்ன? நீ கெட்டவனா இருக்கிறதுனால கடவுளுக்கு என்ன?
இது ரெண்டுலையும் கடவுளுக்கு எந்த லாபமும் சொல்லுங்க, எந்த லாபமும் இல்லை. லாபம் உனக்கு தான். நீ நல்லவனா இருந்தா உனக்கு பிளெஸ்ஸிங், நீ நல்லா இருப்ப, உடல் நல்லா இருக்கும், மனது நல்லா இருக்கும், உன்னை சுற்றி இருக்கிற இயற்கை நல்லா இருக்கும், எல்லாமே பிளெஸ்ஸிங்காக இருக்கும். நீ கெட்டவனா இருந்தா நீ உனக்கு பிரச்சனை, உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை, உன்னை சுற்றி இருக்கிற நேச்சுரல் எல்லாத்துக்குமே பிரச்சனை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீ நல்லவனா இருக்கிறது கெட்டவனா இருக்கிறதுனால எல்லாம் கடவுளுக்கு எந்த லாபமும் இல்லை, எந்த நஷ்டமும் இல்லை. அவர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இருப்பவராகவே இருக்கிறார். அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் எப்போதும் தேவனாகவே இருக்கிறார். மன நிறைவோடு கூட இருக்கிறார். அவர் சம்பூர்ணம் உள்ளவராக இருக்கிறார். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே தெய்வம் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிக்கணும். அல்ல ஒரு முக்கிய விஷயத்தை இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். அல்லேலூயா. சரி, ஓகே. அப்போ மனுஷன் ஜெபம் பண்ணுகிறான். சொல்லுங்க, என்ன பண்ணுகிறான்? ஜெபம் பண்ணுகிறான். ஜெபம் 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 என்ன பண்ற? ஜெபம் பண்றேன். எப்போ பண்ற? நைட்டெல்லாம் பண்றாங்க. நைட்டெல்லாம் பண்றேன். நீ ஜெபம் பண்றதுனால கடவுளுக்கு என்ன லாபம்? பக்கத்தில் தட்டி கேளு. நீ நைட்டெல்லாம் விடிய விடிய ஜெபம் பண்றதுனால கடவுளுக்கு என்ன லாபம்? சொல்லுங்க, என்ன லாபம்? லாபம் இருக்கா? நீ ஜெபம் பண்ணுவதால கடவுளை உன் பக்கம் கவர்ந்து இழுக்க முடியுமா? முடியுமா? சொல்லுங்க. இப்போ 1,00,000 மனு இன்னைக்கு முதலமைச்சருக்கு போகுது. அதனால முதலமைச்சர் உன் வீட்டையும் ஒரு 1000 ரூபாய் கேட்டு கொடுங்கன்ன உடனே முதலமைச்சர் வீட்டுக்கு இந்தாம்மா, ஐயோ கேட்டுட்டேம்மா மனு எழுதி உன் வீட்டுக்கு வந்துடுறாரு? இல்லை, லட்சக்கணக்கான மனுக்கள் போகுது. அதில் கையெழுத்து போட்டு தான் வாங்கிட்டு போட, உன்னை யாருன்னே தெரியாது. ஆனால் காசை வாங்கிட்டு போப்பான்னு கையெழுத்தை போட்டு பாஸ் பண்ணி விடுறான். அதுவும் வீட்டுக்கு வந்துடுது. உன் ஜெபம் தேவனை கவர்ந்து இழுக்கிறதான்னு கேட்டால் இல்லவே இல்லவே இல்லை. அப்புறம் உன் ஆராதனை அவரை கவர்ந்து இழுக்கிறதா? நீர் நல்லவர், சர்வ வல்லவர், இதெல்லாம் அவரை கவர்ந்து இழுக்குதா? அவர் நல்லவர் தான். எல்லாம் சொல்லுங்க, அவர். சத்தமா சொல்லுங்க, அவர் நல்லவர் தான், அவர் வல்லவர் தான், அவர் பரிசுத்தர் தான், அவர் உயர்ந்தவர் தான், அவர் சிறந்தவர் தான். இதுல உனக்கு என்ன சந்தேகம்? நீ நல்லவர் சொல்றதுனால அவர் நல்லவர் ஆகிறாரா? சொல்லுங்க சொல்லுங்க. என்னடா வேற மாதிரி இருக்கேன்னு தோணுதில்லை? தோணும். ஏன்னா உன் மண்டையை கழுகணும் இல்லை, வேற வழி இல்லை. நெகட்டிவை சொல்லி தான் பாசிட்டிவை சொல்ல வேண்டியதாக இருக்குது. அல்லேலூயா. அப்போ நீ விழுந்து விழுந்து கும்மி அடிக்கிறதுனாலையும் இங்கே ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அவரை நீ கவர்ந்து இழுக்க போகிறது இல்லை. பைபிள் வாசிக்கணும். யாத்ராம் வாசிச்சேன், எண்ணாம வாச, உபாம வாச, எல்லாம் வாசித்த உடனே அப்பா வாசிச்சுட்டாடா அப்படின்னு கடவுள் அப்படியே உன் பக்கத்தில் இப்படி தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியா? நீ விடிய விடிய வேத வாசிக்கிறதுனாலையும் கடவுளை நீ கவர்ந்து கொள்ள போவது இல்லை. இதெல்லாம் அப்படியே நடந்திருந்தா நீ இதுக்குள்ள நல்லா இருந்திருப்ப. அல்லேலூயா. இதெல்லாம் நீ ரொம்ப காலம் செஞ்சுட்டு வர்றதானே, ரொம்ப வருஷமா இதெல்லாம் பண்றதானே. இதனால கடவுள் உன்னை ஆசீர்வதிச்சு அப்படியே முட்டு கொடுத்து உன்னை தூக்கி இருந்தா முதலா நீ தான் வந்திருக்கணும். பட் அதெல்லாம் இப்ப வரைக்கும் என்ன செய்யல, நடக்கல. ஒருவனுடைய ஜெபத்தினாலோ ஒருவனுடைய ஆராதனையினாலோ ஒருத்தன் பைபிள் படிக்கிறதுனாலயோ ஒருத்தன் காசை கொண்டு போய் கர்த்தர் இடத்துல என்ன சொல்ல வரணும், இதனால எல்லாம் நீ தேவனை கவர்ந்து இழுக்க முடியாது. இதை தாண்டி தேவனுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. என்ன இருக்கிறது? உனக்கு விருப்பம் இருக்குது இல்லையா? பிரியாணி மேல உனக்கு விருப்பம். ஸ்மெல்லு கேட்டாலே உனக்கு வயிறு எப்படி பட்டப்பட்டாங்கல்ல. உனக்கு என்ன விருப்பமோ அதை நோக்கி தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, நகர்ந்து போவீங்க. உனக்கு ஏதோ ஒரு விருப்பம் உள்ள ஆசை இருக்குது, உன் மனசுல ஒரு பேராசை இருக்கிறது, ஒரு பெரிய விருப்பம் இருக்கிறது. அந்த ஆசை என்னவோ, அந்த விருப்பம் என்னவோ அதை நோக்கி தான் நீங்க என்ன பண்ணுவீங்க. எவன் என்ன சொன்னாலும் உன் மனசுல என்ன விருப்பத்தை வச்சிருக்கிறியோ அதன்படி தான் நீ என்ன பண்ணுவ, நகர்ந்து போவ. ஆமாவா?
ஆமாவா இல்லையா? சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? அதனால தான் நான் என்ன சர்ச்சுக்கு வான்னு கூவினாலும் நீ ஞாயிற்றுக்கிழமை கல்யாண வீட்டுக்கு போகிறல, அங்கே போகிறல, ஆஸ்பத்திரி போகிற, எங்கெங்கேயோ போகிறல்ல. அல்லேலூயா, ஆமென். ஏன்னா உனக்கு ஆசையும் விருப்பமும் அது மேலே, அதனால நீ அங்கே போயிடுவ. அல்லேலூயா, ஆமென். உனக்கு எது முக்கியமோ அந்த இடத்துக்கு நீ போயிடுவ, சந்தேகமே இல்லை. அல்லேலூயா, கையை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். இப்போ பூமியை ஆண்டவர் படைக்கிறாரு. பூமிக்குள்ள வைரம் இருக்குது, தங்கம் இருக்குது, தண்ணி இருக்குது, மண் இருக்குது, காப்பு இருக்குது, மீன் இருக்குது, எல்லாமே இருக்குது பூமியில். இதெல்லாம் படைச்சவர் யாரு? சொல்லுங்க, வாயை திறந்து பின்னால் எல்லாம் சொல்லுங்க. என்ன கவனிங்க, இதெல்லாம் படைச்சவர் யாரு? தங்கத்தை படைச்சவர் யாரு? வைரத்தை சொல்லு, வாயை திறந்து. வைரத்தை படைச்சவர் யாரு? இயேசு. இதெல்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து அவரை நீ ஹாப்பி பண்ணிட முடியுமா? படைச்சதே அவரு, அவர்கிட்ட கொண்டு போய் இத்தனோண்டு கொடுத்து நீ அவரை ஹாப்பி பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? பண்ண அவர் தான் உனக்கு கொடுத்தாரு, அதையே கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து இந்தாங்க ஏசப்பான்னா அவரை நீ சந்தோஷப்படுத்த முடியுமா? பண்ண முடியாது. இதெல்லாம் மக்களுடைய ஒரு வகையான மூட நம்பிக்கை. நான் எல்லாம் எப்படி பிரசங்கம் பண்ண பற்றியா, நல்லா ஜெபம் பண்ணு, ஆராதனை பண்ணுன்னு இப்போ நான் மாற்றி பிரசங்கம் பண்ணுறேன் பாரு. ஆனால் இது பைபிள், ஒரிஜினல் பைபிள். இது சொன்னால் உனக்கு வாந்தி வந்துடும். என்ன வந்துடும்? இப்போ நான் சொல்கிறத கேட்கும்போது உனக்கு உள்ளே ஒட்டாது, வாமிட்டு வரும், பான்னு வரும் உள்ளே போய். ஏன்னா இது சத்தியம். ஆண்டவருக்கு பிடிச்சதை நீ செஞ்சீன்னா அவர் உன் பக்கமாக வருவார். அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கு. உன்னுடைய விருப்பம், உன்னுடைய ஆசையெல்லாம் அவர்கிட்ட கொண்டு போய் திணிச்சேன்னா அவருக்கு அது பிடிக்க முடியாது. அது பிடிக்கணும்னு சட்டம் இல்லை. அவர் சொல்றாரு அவருக்கு ஒன்று பிடிக்குங்கிறார், கடவுளுக்கு ஒன்று பிடிக்குங்கிறார், தெய்வத்துக்கு ஒன்று பிடிக்கும். அதை எவனாச்சும் கொண்டு போய் கொடுத்தா ஃபர்ஸ்ட் அவன் மேலே ஃபோக்கஸ் போயிடும். யார் இதை செஞ்சது? எனக்கு பிடிச்சதை கொண்டு வந்து கொடுத்துட்டான். உங்களுக்கு சோறு பிடிக்கும், பொரியல் பிடிக்கும், ரசம் பிடிக்கும், உப்புமா பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும். இது எல்லாத்தையும் விட ஒன்று பிடிக்கும்ல, இருக்குல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும். பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். அதை யாராச்சும் கொண்டு வந்து கொடுத்தா அது மேலே உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு உண்டாகும். அதை கொடுத்தவன் மேலே உங்களுக்கு என்ன உண்டாகும்? ஒரு ஈர்ப்பு உண்டாகும். சே, நமக்கு பிடிச்சதை கரெக்டாக வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான்டா அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதை நீங்கள் உட்கொள்ளுவீங்க. அது சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிடுவீங்க, அணிந்து கொள்வதாக இருந்தால் சந்தோஷமாக அணிந்து கொள்வீங்க. அதை போடும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஆமாவா இல்லையா? என்ன பியூலா, ஆமாவா இல்லையா? ஆமா தானே? ஆனால் பிடிக்க, அதாவது அவருக்கு தேவையில்லாதது நிறைய இருக்கிறது, இல்லை அவருக்கு பிடிக்காததை கொண்டு போய் இந்தான்னு கொடுத்தா அது மேலே ஈர்ப்பு இருக்காது. பக்கத்தில் பார்த்து சொல்லி, ஜெபம் உனக்காக. யாருக்காக? யாருக்காக ஜெபம் பண்ற? கடவுளுக்கு கை வலி வராமல் இருக்கா நீ ஜெபம் பண்ற? உனக்கு வயிற்று வலி வராமல் இருக்கு ஜெபம் பண்ற. ஜெபம் யாருக்காக? ஜெபம் உனக்காக. ஆராதனை யாருக்காக? சொல்லு, ஆராதனை உனக்காக. நீ ஆராதிக்கும் போது உன்னுடைய உள்ளம் பூரிப்படைந்து தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்படுகிறாய். ஆராதனை உனக்காக, அந்நிய பாஷை உனக்காக, காணிக்கை கொடுப்பது, தசமபாவம் கொடுப்பது அவருக்கு இல்லை. யாருக்காக? நீ நல்லா இருக்கிறதுக்காக, நீ பணக்காரனாகிறதுக்காக, நீ உயர்வதற்காக. இன்னைக்கு நீ செய்யற எல்லாமே உனக்காக தான் செய்யற. பக்கத்தில் பார்த்துக்க, என்ன சுயநலவாதி நீ. நீ செய்யறது பூராம யாருக்கு தான் செய்யற? நீ இப்ப செஞ்சுட்டு வர்ற பத்தியா, இது எல்லாமே யாருக்காக? நல்லா சத்தமா சொல்ல. யாருக்காக? உனக்கு, உன் குடும்பத்துக்கு, உன்னை சுத்தி இருக்கிற சிஸ்டம், அதுக்காக தான் நீ எல்லாமே பண்ணிட்டு இருக்கிற. இதுல ஏதாவது கடவுளுக்காக பண்ணியிருக்கிறியா நீ? இது கடவுளுக்குன்னு இதுல ஏதாவது போய் சேருதா?
இதெல்லாமே உனக்கு பலன் வருவதற்காக, உனக்கு நன்மை வருவதற்காக, நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, நீ உயர்வதற்காக, இந்த பூமியிலே நீ பெருகி நல்லா வாழ்வதற்காக, உனக்காகவே இவைகளை எல்லாம் செய்கிற. அதில் கூட ரொம்ப பேர் செய்யறதில்லை. இந்த சுயநலத்தில் கூட ரொம்ப பேர் இதுக்குள்ள எல்லாம் போறதே இல்லை. அதெல்லாம் நமக்கு வேண்டான்றோம். அது ஒரு கூட்டம், அது விடுங்க, அது கடைசி கூட்டம், அதுக்கு நம்ம தேவையே இல்லை. அது லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு கூட்டம், அது போயிட்டு போகுது. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே கடவுளுக்கு எந்த நன்மையும் உண்டாக்குவது இல்லை. இது எல்லாமே உனக்கு நன்மை, உனக்கு நன்மை, உனக்கு நன்மை. இப்போ நீங்கள் இத்தனை வருஷமா 15 வருஷம் 20 வருஷம் ஆராய்ச்சி இருக்கிறீங்க. டக்குன்னு இயேசு வந்து நின்று, மகளே உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு எத்தனை பேர்கிட்ட கேட்டிருக்காரு சொல்லு. எங்கே 2-3 பேர் ஆராதிக்கிறார்களோ ஜெபிக்கிறார்களோ அங்கே நான் என்ன செய்வேன்? வருவேன், வாசம் பண்ணுவேன் சொன்னால உங்கள்கிட்ட என்னைக்கு வந்தார், உங்கள்கிட்ட என்னைக்கு வாசம் பண்ணினாரு சொல்லு. இருக்கா? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு இருக்கா? இருக்கா? அப்படி யாருக்காவது இருக்கா? ஒருவேளை இருந்துற போது இருக்கா? இல்லை. நம்புற, நம்பு நம்பு, நல்லா நம்பு, ஒன்றும் தப்பு இல்லை. நம்பு, ஜம் பண்ணு, அந்த மாதிரி எல்லாம் நல்ல விஷயம்தான். இது எதுவும் இயேசுவை சந்தோஷப்படுத்துவதாகவோ இயேசுவை திருப்திப்படுத்துவதாகவோ பைபிளில் நமக்கு எங்கேயும் சொல்லவே இல்லை. ஆனால் பைபிள் நம்மளை மோட்டிவேட் பண்ணுது. ஜெபம் பண்ணுங்கள், என்ன பண்ணுங்க? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நல்லா இருக்கிறதுக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுப்பா. நீ ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு நல்லா ஜெபம் பண்ணுப்பா. நன்மை வேணும்னா பெட்டிஷனை போட்டுகிட்டே இருப்பா, கிடைக்குப்பா. உனக்கு நல்லா ஆராதிப்பா, நல்லா உனக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வெளியில் வருப்பா. நல்லா அந்நிய பாஷை பேசுப்பா, உனக்குள்ள கொஞ்சம் கிருபை வரங்கள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வெளியே வருப்பா. இப்படி நம்மளை என்கரேஜ் பண்ணுது, நம்மளை என்ன பண்ணுது? மோட்டிவேட் பண்ணுது. இது எதுனாலையும் இயேசு சந்தோஷப்படுகிறாரான்னு கேட்டா இயேசு சந்தோஷப்படுவது இல்லை. பக்கத்தில் பார்த்துக்கலாம். அப்பனா கடவுள் எப்போ சந்தோஷப்படுவார்னு கேளு. கடவுள் எப்போ சந்தோஷப்படுவார்? இயேசு எப்போ மகிழ்ச்சி அடைவார்? அவரை எப்படி சந்தோஷப்படுத்த முடியும்? அவரை எப்படி ஆச்சரியப்படுத்த முடியும்? அவரை எப்படி நான் ஹாப்பி ஆக்க முடியும்? அவரை நான் என்ன கொடுத்து அவரை நான் வந்து சந்தோஷப்படுத்தி அவரை மகிமைப்படுத்தி ஏதாச்சும் நான் பண்ண முடியும்? பைபிள் சொல்லுது, லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 37-38 படிங்க. இழந்து போனதை தேடவும், இழந்து போனதை தேடவும், ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். வந்திருக்கிறார் என்றார். இப்ப இயேசுடைய இருதயம் என்ன சொல்லுதுன்னா, ஏதோ ஒண்ணு இழந்து போயிருச்சு, அதை தேடவும் அதை ரட்சித்து கொடுக்கவுமே மனுஷகுமாரன் எங்க வந்திருக்கிறாரு? பூமிக்கு வந்திருக்கிறார். எது இழந்துச்சு, எதை ரட்சிக்க போறார் சொல்றேன். வாசிங்க இன்னொரு வசனம் கூட. லூக்கா மத்தேயு 9:37-38. சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலை ஆட்களோ கொஞ்சம், அதனால் அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அப்போ கவனிங்க, நீ ஜெபிக்கிறது, நீ ஆராதிக்கிறது, நீ பைபிள் படிக்கிறது, நீ விசுவாச அறிக்கை பண்றது, இது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக, உன்னுடைய உள்ளான மனுஷனை, உன்னுடைய ஆத்மாவை பலப்படுத்துவதற்காக, தேவனுடைய ராஜ்யத்தோடு தொடர்பு கொள்வதற்காக, ஆவிக்குரிய உலகத்தோடு ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துவதற்காக தான் இது அவ்வளவுமே. அல்லேலூயா. இதனால தேவ ராஜ்யத்துக்கு என்ன லாபம்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை. இதனால இயேசுவுக்கு நான் என்ன செஞ்சிட்டேன்னா ஒண்ணுமே இல்லை. இப்ப அவர் தம்முடைய இதயத்தை தேவன் பூமியில் இருக்கிற மனுஷன் முன்னால திறக்கிறார். எனக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. என்ன தெரியுமா? இழந்து போன ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு வருவதற்கு யாராவது ஒருவன் எழும்பி வந்தால் அவன் மீது என்னுடைய இருதயம், என்னுடைய மனது அவனை உற்று நோக்கி கொண்டு
திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தேவன் ஒரு மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனையும் நான் காணவில்லை என்று சொல்லுகிறார். திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும். எங்க மனிதர்கள் இன்னைக்கு பாவத்தாலும் சாபத்தாலும் விழுந்து போன பிசாசின் வல்லமைகளாலும் மனிதன் இன்றைக்கு அகல பாதாளத்திலே, வியாதியில், தரித்திரத்தில், சோர்வில், போராட்டத்தில், பாவத்தினால் நரகத்தை நோக்கி அவனுடைய வாழ்க்கை இழந்து போய்கொண்டிருக்கிறது. அப்படி போய்கொண்டிருக்கிற மனிதனை நடுவில் போய் தடுத்து, நீ அங்க போக வேண்டாம், உன்னை ரட்சிக்க ஒரு ரட்சகர் இருக்கிறார், ஒரு 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 மகத்துவம் உள்ள ஒரு தேவன் இருக்கிறார். நான் அவரை உனக்கு காண்பித்து தருகிறேன், நான் அவரை உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். நீ சாக வேண்டிய அவசியம் இல்லை, நீ மாண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, நீ விழுந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, நீ மடிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை ரட்சிக்க ஒரு இரட்சகர் கல்வாரி சிலுவையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்து இருக்கிறார். அவருடைய இரத்தத்தின் மூலம், அவருடைய நாமத்தின் மூலம் உனக்கு ஒரு மறுவாழ்வு இருக்கிறது, உனக்கு ஒரு மீட்பு இருக்கிறது, உனக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கிறது என்று சொல்லி எவன் ஒருவன் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிற ஆத்மாவுக்கு முன்பாக போய் நின்று தடுத்து அவனை இயேசுவண்டைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறானோ, அப்படிப்பட்ட ஒருவன் மேல் தேவனுடைய பார்வை, தேவனுடைய போக்கஸ், தேவனுடைய கண்கள் கவனமாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் தன் இருதயத்தை மனுக்குலத்தோடு திறக்கும் பொழுது அவர் முதல்ல சொல்றார், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ தட் இஸ் a burden. நீ நல்லா கண்ணெழுதி பொட்டு வச்சு ட்ரெஸ்ஸு போட்டு சாப்பிட்டு புசித்து காரில் போகிறத பற்றி கர்த்தருக்கு என்னடா, அதனால எல்லாம் அவருக்கு ஒரு சந்தோஷமும் இல்லை. அவருடைய ஒரே ஒரு இது, அழிந்து போகிற ஒருத்தன் உன் கண்ணு முன்னால ஒருத்தன் அழிகிறான், உன் கண்ணு முன்னால ஒருத்தன் மாண்டு போகிறான், உன் கண்ணு முன்னால ஒரு குடும்பம் அழிகிறது, உன் கண்ணு முன்னால ஒருத்தன் குடிச்சு விழுந்து போகிறான், உன் கண்ணு முன்னால நோயில ஒருத்தன் செத்து கொண்டிருக்கிறான், உன் கண்ணு முன்னால சண்டையினால, உன் கண்ணு முன்னால கடன் பிரச்சனையில ஒருத்தன் அழிந்து போகிறான். அவனை அறுத்து கொண்டு வந்து, அவனை திருப்பி கொண்டு வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்ப்பதற்கு ஆட்கள் 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 குறைவு. இங்க ஒரு 150-200 பேர் இருக்கிறீங்க. இப்ப நான் கையை தூக்க சொல்றேன். ஒரு ஆத்மாவை இப்படி சேர்த்துட்டு வந்தவன் யாரும் கையை தூக்க சொன்னா ஒரு 5 பேர் கையை தூக்குவையான்னு தெரியாது. ஏன்னா அப்படிப்பட்டவர்கள் இதற்குள் இல்லை. தட் இஸ் a truth. உனக்கு சட்டை வேணும், வீடு வேணும், காசு, ஞாயிற்றுக்கிழமையும் வேலை செஞ்சு நீ காசு சம்பாதிக்கணும், நீ நல்லா வாழணும், உன் கௌரவம் போச்சு, திருப்பி கௌரவம் எனக்கு வரணும். உனக்குள்ள ஓடுறது எல்லாமே பாய்சன் தான், ஃபுல்லா பாய்சன். கடவுளுக்கு விருப்பம் இல்லாத பாய்சன் உன் மண்டை ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்குது. உன் மூளை ஃபுல்லா, உன் உடம்பு ஃபுல்லா தேவன் பிரியப்படாத ஒரு விஷம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீ அதை உயர்ந்த வாழ்வுன்னு நினைக்கிற, அதை லட்சியம்னு நினைக்கிற, அதை பெரிய விஷயம்னு நீ நினைச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிற. உண்மையில் அது உன்னை அழிக்க வந்த பெரும் விஷம் அது. ஏன்னா கடவுளுடைய நாடி துடிப்பு, கடவுளுடைய இருதய துடிப்பு உனக்கு தெரியல. கடவுள் என்ன விரும்புகிறார்னு உனக்கு தெரியல. நீ என்ன நினைச்சிட்ட, ஜெபத்தை விரும்புகிறார் என்று நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற. பண்ணு, அது உனக்கு நல்லது, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நல்லது. பைபிளை படிக்கிற உனக்கு நல்லது, கர்த்தரோடு நெருங்குவ, வசனங்கள் விளங்கும், நல்லது. அந்நிய பாஷை பேசுற, தேவனோடு பேசுற, அது நல்லது, வரங்கள் ஆக்டிவேட் ஆகும், நல்லது. ஆனால் இதெல்லாம் உனக்கு நல்லது, உன் சொந்த வாழ்க்கைக்கு நல்லது, உன் குடும்பத்துக்கு நல்லது. இதனால் தேவனுக்கு எந்த லாபமும், ஆண்டவருக்கு எந்த லாபமும், சொல்லுங்க, ஆண்டவருக்கு எந்த லாபமும். நீ ஒருத்தன் உள்ள இருக்கிற, உன்னை மாதிரி லட்சக்கணக்கான பேர் எங்க இருக்கிறான்?
எங்க இருக்கிறான்? வெளியில செத்துக்கிட்டு இருக்கிறான். கடவுள் உன்னையே நினைச்சு ஐயோ என் பிள்ளை பாட்டு படிச்சுட்டா, என் பிள்ளை ஜெபம் பண்ணிட்டான்னு கையடிச்சு நிற்கிறான்னு நீ நினைக்கிற. உன்ன மாதிரி முட்டாள் யார் இருக்கிற? நீ ஒருத்தன் உள்ள இருந்து கையடிக்கிற. கோடிக்கணக்கான பேர் வெளியில ஒவ்வொரு நாளும் செத்து மடிந்து நாசமா போயிட்டு இருக்கிறான். நீ என்ன நினைக்கிற? 2 மணி நேரம் ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் என்ன பார்க்கிறாரு, கர்த்தர் என்ன கேட்கிறாரு, ஐயோ ஐயோ ஐயோன்னு இப்படி அடிச்சுக்கிற. உன்ன மாதிரி அறிவில்லாத ஜந்து வேற யார் இருக்கிறான்? கை வைத்து சொல்லி, இயேசுவே இந்த பகல் வேளையில உங்க இருதயம் எனக்கு வெளிப்படட்டும். சொல்ல, உங்க இருதயம், உங்க இருதயத்தோட ஆசை, உங்க இருதயத்துல நீங்க விரும்புகிற விருப்பம் அது எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, நீங்க இயேசுவை நீ சந்தோஷப்படுத்தணும்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கு. அதுல மட்டும்தான் நீ ஆண்டவரை சந்தோஷப்படுத்த முடியும். வேற எதை வச்சும் கடவுளை நீ சந்தோஷப்படுத்த, பக்கத்துல பார்த்து, வேற எதை வச்சும் நீ இயேசுவை சந்தோஷப்படுத்த முடியாது. முடியாது. சத்தமா சந்தோஷப்படுத்த. உன் ஜெபம், உன் ஆராதனை, உன் பைபிள் ரீடிங் இதெல்லாம் தான் பெருசுன்னு நினைச்சேன்னா உன்னைய மாதிரி ஒரு பைத்தியக்கார வேற யாருமே இல்லை. எடுத்துக்கங்க, லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். ஆண்டவர் சொல்றாரு, பூமியில வாழ்ந்திருக்கும் பொழுது, அப்படி வச்சுங்க, முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டு உள்ள போலாம். ஆண்டவர் பூமியில வாழ்ந்துட்டு இருக்கும் போது யாரை தேடினார் தெரியுமா? இன்னும் சொல்ல போனா பரலோகத்துக்கு ஃபர்ஸ்டா யார் போனா தெரியுமா? இயேசு பூமிக்கு வந்து பரதேசியை ஆவிக்குரிய உலகத்தை எல்லாம் இப்படி திறந்த பிறகு ஃபர்ஸ்ட் உள்ள போனது யார் தெரியுமா? யார் போனா? யார் போனா சொல்லுங்க. பரலோகத்துக்குள் முதல்ல உள்ள போனது யாரு? பரிசுத்தவான்களா பாவிகளா? வாயத்தரன் சொல்லுங்க. பாவி. சிலுவையின் ஒரு பக்கத்தில் தொங்கிக் கொண்டிருந்த பரபாஸ் என்கிற இந்த பக்கம் தொங்கிட்டு இருந்த ஒரு கள்ளன் தான் எங்க போனோம்? ஃபர்ஸ்ட் எங்க போனா? இங்க நாங்கள்லாம் ஜெபம் பண்ணுகிறோம், நாங்கள்லாம் உபவாசம் போடுகிறோம். அப்படி போட்டுட்டு இருந்தவன் ஒருத்தம் கூட போகவே இல்லை. கர்த்தர் அவன்களை காரி துப்பி விட்டார். யாரு? பரிசேயர்கள், சதிசேயர்கள், வேதபாரர்கள். இந்த பரிசேயர்கள், சதிசேயர்கள், வேதபாரர்களுடைய பிரச்சனை என்ன? ஏன் கர்த்தர் அவன்களை வந்து வெறுத்துக்கிட்டே இருந்தாரு? ஹலோ, நல்லா ஜெபம் பண்றான், நல்லா பைபிள் படிக்கிறான், எல்லாமே ஒழுங்கா பண்றான், கிரமமா பண்றான். ஆனா கர்த்தர் நீ ஆகவே ஆகாதுங்கிறார். ஏன்? என்ன ரீசன் சொல்லுங்க? அவனுடைய இருதயம் திருக்கும் கேடுமா இருக்குது. விஷயத்தை கரெக்டா பண்ணிக்கிட்டே வர்றான். கர்த்தர் சொல்றாரு, நீ ராஜ்யத்துக்கு ஏத்தவனே ஓடி இருக்கிற. அவன் எல்லாத்தையும் ஒழுங்கா செஞ்சுட்டே வர்றான். ஆனா இருதயத்துக்குள்ள சுத்தமே உள்ள எல்லாம் கரடும் முரடும் ஆகாததுமா இருக்கிறது. வேலையை கரெக்டா பார்த்துக்கிட்டே வர்றான். கர்த்தர் இவங்களை ஓரமா தள்ளிட்ட, நீ என் ராஜ்யத்துக்கு உகந்தவனே அல்ல அப்படின்னு சொல்லிட்டு யாரை உள்ள கொண்டு வர்றாருன்னா சகைவை உள்ள கொண்டு வருகிறார். யாரு? சகை. இவன் யாரு? இவன் வந்து திருடன், ஆயக்காரன், எல்லாத்துடைய பணத்தை திருடினவன். கர்த்தர் சொல்லுகிறார், சகைவே, இன்றைக்கு உன்னுடைய வீட்டில் நான் என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு உன் வீட்டில் தான் சாப்பாடு. எல்லாரும் இப்படி பார்க்குறேன், என்னடா கடவுள் வந்து அவர் அங்கி போட்டு இருக்கிறாரு, நல்லவரா இருக்கிறாரு, நல்லவன் கூட தானே போனோம், நல்லவன் வீட்டுக்கு தானே போனோம். கர்த்தர் நல்லவனை தேடவில்லை, கர்த்தர் பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஆமே. இந்த நல்லவனுக்கு
நல்லவன் இல்லை, நல்லவன் அப்படின்னு சொல்லி தன்னை ரொம்ப நாளாய் நினைத்து கொண்டிருக்கிற திருடர்களுக்கு என்ன பிரச்சனைனா, இவன் ராஜ்யத்துக்குள்ளேயே போக மாட்டான். ஃபர்ஸ்ட் அல்லேலூயா. இவன் தன்னை நல்லவன் என்று நினைப்பதே ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு ஃபர்ஸ்ட் தடையாயிருச்சு. கையை வச்சு சொல்லுங்க, நல்லவன் யாருமே இல்லை. கையை வச்சு, நல்லவன் இயேசுவை தவிர யாருமே இல்லை. நீ உன்னை நல்லவன்னு நினைச்சீங்கன்னா அப்பவும் சீட்டு க்ளோஸ். நீ தேவ ராஜ்யத்துக்குள்ள போறது அதுவே தடையா போயிடும். கர்த்தர் சொல்றாரு, எங்க போலாம், யார் வீட்டுக்கு போலாம்? இந்த பரிசேயர் வீட்டுக்கு போலாம், இந்த சதுசேயர் வீட்டுக்கு போலாம். ஆண்டவர் சொல்றாரு, உள்ளதுல பிரதான பாவியாகிய சகை வீடு எங்க, வா போலாம், அங்க போலாம். கர்த்தர் சகை வீட்டுக்கு போறாரு. ஒரு பிரசங்கம் இல்லை, உள்ள பாட்டு இல்லை, ஆராதனை இல்லை, இருக்கா? சகை வீட்டுக்குள்ள போய் நீண்ட பிரசங்கம் நம்மள மாதிரி கர்த்தர் பண்ணாரா? ஏசு பண்ணாரா? பண்ணல. வாங்க எல்லாம் உட்கார்ந்து கும்மி ஆராதனை பண்ணுவோம், பண்ணாரா? எல்லாம் பைபிள் எடுத்துருவாங்கடா, எல்லாம் விலைக்கு சொல்றேன், சொன்னாரா? ஒண்ணுமே இல்லை. சகை வீட்டுக்குள் போனார், தேவனுடைய பிரசன்னம் அங்கே ஊடுருவிச்சு. சகை சொல்லுகிறான், நான் வாங்கினதுல நாலத்தனையாக ₹1 ஏமாத்தி வாங்கியிருந்தேன்னா அந்த ஆளுக்கு ₹4 கொண்டு போய் திருப்பி கொடுத்துடுறேன். ஆண்டவருக்கு தேவை யார் தெரியுமா? இந்த மாதிரி மனம் திரும்பி வாழுகிற ஆத்துமாக்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் யாரை ரட்சிக்க வந்தார்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார். மனம் திரும்ப விருப்பம் இல்லாத, அப்படின்னா இங்க இருக்கிற ஒரு 50 பேர் மனம், எனக்கு தெரியும் ஒரு 50-60 பேருக்கு மனம் திரும்பவே விருப்பம் இல்லை. மனம் திரும்ப விருப்பம் இல்லாத இந்த 50-60 பேர் பின்னால இயேசு வருவதை விட மனம் திரும்ப விருப்பம் இல்லை ஒரு குடிகாரன் வீட்டுக்கு இயேசு போக விரும்புகிறார். என்னைய முறைச்சு நீ என்ன சாதிக்க போற? நீ உன் வாழ்க்கையில் நல்லா இருந்தா முதல்ல சந்தோஷப்படுற ஆள் நான் தான். அல்லேலூயா, ஆமென். நீ முறைச்சிட்டு போனா எனக்கு என்ன, ஒரு முடி கூட எனக்கு நஷ்டம் இல்லை, எனக்கு என்ன போ. சொல்லுங்க, ஒரு வெள்ளிக்காசு கூட தொலையக்கூடாது. என்ன தொலையக்கூடாது? சத்தமா, ஒரு வெள்ளிக்காசு கூட தொலையக்கூடாது. பத்திரமா வைக்கணும். எப்ப கட்டுறான்? 10 வயசுல 8 வயசுல கட்டிடுறான். கல்யாணம் 22 வயசுல நடக்கும். 22 வயசு வரைக்கும் வெள்ளிக்காசு தொலையக்கூடாது ராஜா, தொலையக்கூடாது. சேஃபா பத்திரமா பாதுகாக்கணும். அப்பந்தான் கல்யாணம். கல்யாணம் உனக்கெல்லாம் இப்படி கட்டி விடணும். இன்னைக்கு ஒரே வாரத்தில் தொலைச்சு விட்ருவேன். இன்ஸ்டாகிராமில் தொலைச்சிருவேன், ஃபேஸ்புக்கில் தொலைச்சிருவேன், கொரியக்காரங்கிட்ட தொலைச்சிருவேன், எல்லாத்துட்டையும் தொலைச்சிட்டு 10 காசையும் தொலைச்சிட்டு தேடிட்டு இருப்பேன். காணாம் 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 காணாம். சொல்லுங்க, வெள்ளிக்காசு தொலையக்கூடாது. வாழ்க்கை நஷ்டப்படக்கூடாது, இளமை நஷ்டப்படக்கூடாது. அது கர்த்தரோடு இருந்தால் மட்டும்தான் பாதுகாப்பாக இருக்கும். இது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? உனக்குள் தொலைந்து போனதையெல்லாம் திரும்ப திரும்ப புதுப்பிக்க, இயேசுவோடு உன்னை கொண்டு சேர்க்க அவர் தேடுகிறார். உனக்குள்ள கை வச்சு சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? எனக்குள்ள நான் தடுமாறும் போது, நான் வேற பாதையில் போகும்போது, தப்பா போகும்போது, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள என் ஆத்துமாவை தேடி கண்டுபிடித்து அதை கொண்டு போய் இயேசுவோடு கனெக்ட் பண்ணுகிறார். ஆவியானவர் உள்ளே தேடுகிறார். அப்ப ஆவியானவருடைய எண்ணம் என்ன? எவன் தொலைஞ்சு போறானோ, எவன் தூரமா போறானோ, எவன் விட்டு போறானோ அவனை கொண்டு வந்து பிதாவோடும் இயேசுவோடும் சேர்ப்பதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய இருதயம், அவருடைய வேலை. ஆமென் சொல்லுங்க. இயேசு தேடுகிறார். சொல்லுங்க, இயேசு தேடுகிறார், பரிசுத்த ஆவியானவர் தேடுகிறார், கடைசியாக பிதா தேடுகிறார், அப்பாவும் தேடுகிறார். அப்பாவும் தேடுகிறார். யாரை தேடுகிறார்? 15 வசனம் சொல்லுது, இளைய குமாரன்
மூத்த குமார் 11ஆம் வசனத்திலிருந்து 24 வரைக்கும் படிச்சீங்கன்னா, ஒரு வீட்டில் 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். ஒன்று மூத்த குமாரன், இன்னொன்று இளைய குமாரன். இளைய குமாரன் சொத்துக்களை எல்லாம் எனக்கு பிரித்து கொடுக்கணும்னு கேட்குறான். வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போய் விடுகிறான். மூத்த குமாரன் அப்பாவோடு கூடவே இருந்து ஆடுகளை மேய்த்து எல்லாத்தையும் நல்லா பார்த்து அப்பாக்கு சப்போர்ட்டாக இருக்கிறான். இளைய குமாரன் எல்லா சொத்துக்களையும் வாங்கி தூர இடத்துக்கு போய் எல்லாத்தையும் தொலைத்து விடுகிறான். எல்லாம் கவனிங்க. எப்போ சொத்துக்களை எல்லாம் பிரித்து கொடுப்பாங்க? அப்பா உயிரோடு இருக்கும்போதா, அப்பா செத்த பிறகா? சொல்லுங்க. எப்ப சொத்துக்களை பிரித்து கொடுப்பாங்க? இவன் அப்பா உயிரோடு இருக்கும்போதே சொத்தை கேட்கிறான். அப்படின்னா அப்பாவை சாகடிக்கிறான். உயிரோடு கூட சாகடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு போறான். தூர தேசத்துல போய் வேசிகளோடும் பாவம் செஞ்சு குடித்து வெறித்து அநியாயம் பண்ணி எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆனா அப்பா என்ன தெரியுமா பண்றாரு? இவ்வளவு அசிங்கப்படுத்தி இவ்வளவு அவமானப்படுத்திட்டு இவன் போன பிறகும் அப்பா ஒவ்வொரு காலையிலும் எழுந்து வந்த உடனே வாசல்ல வந்து நின்று, என்னை விட்டு என் மகன் போயிட்டானே போயிட்டானே போயிட்டானேன்னு, அவன் என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவானா திரும்பி வருவானா திரும்பி வருவானா என்று தூரத்திலே தன் மகனுடைய ஏக்கத்தோடு கூட டெய்லியும் அவனை தூரத்தில் பார்த்து கொண்டே இருக்கிறார். பக்கத்தில் தட்டி கேளு, உன் ஜெபம் பெருசா, உன் ஆராதனை பெருசா, உன் பைபிள் வாசிக்கிறது பெருசா, இந்த தொலைஞ்சு போனால ஒரு மகன் அவனை திருப்பி கொண்டு வர்றது பெருசா? வாட் இஸ் a God's heart? தேவனுடைய இருதயம் எதை தேடிக்கொண்டிருக்கிறது? வெக்கமா இல்ல? 15 வருஷம் ஒரு ஆத்மாவை கூட நீ ஆதாயம் பண்ணாம, இயேசு நல்லவர், இயேசு பெரியவர் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறிய, இதை விட கேவலம் வேற என்ன இருக்கு? உனக்கு கடவுளையும் தெரியல, கடவுளோட இருதயமும் தெரியல. நீ ஆர்சிக்காரனை விட கேவலம், நீ இந்துக்காரனை விட கேவலம். எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாம் தெரியாம செய்யறாங்க, நீ தெரிஞ்சே செய்யற. அவனுக்கு தெரியல பாவம். இந்த அன்பு இயேசுடைய இருதயம் தெரியல அவனுக்கு. நீ எத்தனை பிரசங்கம் கேட்டுட்ட, எத்தனை செய்தி கேட்டுட்ட, எல்லாத்தையும் கேட்ட பிறகும் திருப்பியும் நீ விஷம் புரிந்தின பாலை குடிச்சு விஷத்தை உள்ள ஏற்றி வச்சுட்டு நல்லதை உட்கொள்ளாமலே இந்த விஷத்தில் மறிக்க உன்னை ஒப்பு கொடுத்து ஆயத்தமாக இருக்கிறது மாதிரியே உன் வாழ்க்கை நகர்ந்து போய் கொண்டிருக்கிறது. சொத்துக்களை எல்லாம் பிரிச்சு வாங்கிட்டு போயிட்டான். அப்பாவை அழிச்சிட்டு போயிட்டான். அப்பாவை கத்தியில குத்திட்டு போன மாதிரி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான். ஆனாலும் அப்பாவின் இருதயம் தன் மகன் திரும்பி எப்பொழுது வருவான் என்று அவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இதுதான் இயேசு, இதுதான் பரிசுத்த ஆவியானவர், இதுதான் பிதாவானவர். மனித எண்ணங்களுக்கு மாறுபட்டவர், மனித சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டவர். எந்திரிச்சு முடிக்கிறேன். முழு பரலோகமும் பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் சந்தோஷப்படுகிறார்கள். இந்த உலகத்தில் வேற எதை வச்சும் இயேசுவையும் ஆவியானவரையும் பிதாவாகிய தேவனையும் நீ சந்தோஷப்படுத்த முடியாது. பக்கத்துல தட்டி சொல்லி, முடியாது. இப்படி ஒரு கேவலமான கிறிஸ்தவ வாழ்க்கை நீ வாழவே கூடாது. கடவுளை என்னன்னு தெரியாம, கடவுளோட ஹார்ட் பீட் தெரியாம, அவருடைய இருதயம் என்னன்னு தெரியாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே நீ என்ன சொல்லிக்கிற? உனக்கு நீயே நீதிமானாக, உனக்கு நீயே நியாயம் சொல்லி உன்னை தேத்திக்கிற. நான் வேலைக்கு போறேன், எனக்கு வேலை பேசி, எனக்கு நேரம் இல்லை, அதெல்லாம் பாஸ்டர் வேலை, என்னென்னவோ சொல்லி உன்னையே தேத்திக்கிற.
இல்லை 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 இல்லை. தகப்பனுடைய இருதயத்தை நீ சந்தோஷப்படுத்தலைன்னா தகப்பனுடைய பார்வை உன் மேல வரவே வராது. கடவுள் உன்னை பார்க்கணும்ல. யார் இதை செய்தா? ஒருத்தி போய் வஸ்திரத்தை தொடுறா, தொட்டவன யார் என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டு போனது? அப்படி என்னைக்காவது ஒரு நாள் நீ கடவுளை தொடணும் இல்ல, நீ தொடணும் இல்ல. அந்த தொடுதல் இதுதான். உன் ஜெபமோ பாட்டோ ஆராதனையோ அப்படி சிங்கான்னு மேக்கப் பண்ணிட்டு வர்றதோ இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் உனக்காக, உன்னுடைய நன்மைக்காக, உன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக, உன்னை பலப்படுத்திக் கொள்ள. உனக்கு தான் இதெல்லாம். தேவனுக்கு ஒன்று இருக்குது, என்ன தெரியுமா? காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்து கொண்டு வந்தால் அவர் சந்தோஷப்படுகிறார், அவரை சுற்றி இருக்கிற எல்லோரும் சந்தோஷப்படுகிறார்கள். இது ஒன்றை தவிர கடவுளை நீ ஒரு நாளும் ஒரு விதத்திலையும் நீ சந்தோஷப்படுத்தவே முடியாது. அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு அழிச்சிருவோம் மைண்ட்ல இருந்து. வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க, 17வது வசனம் வாசிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அவனுக்கு புத்தி தெளிந்து, அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர். சொல்லுங்க பக்கத்துல பா, சொல்லுங்க புத்தி தெளிந்து. புத்தி தெளிந்து. திருப்பியும் சொல்றேன், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வந்து உட்கார்ந்துட்டு சேர தேய்ச்சிட்டு போற பத்தியா? உனக்கு புத்தி தெளியணும், உனக்கு புத்தி தெளியணும், உனக்கு புத்தி தெளியணும். நீ ஏதோ ஒரு போதையில ஏதோ ஒரு விஷத்தை குடிச்சிட்டு மசமசன்னு உட்கார்ந்து இருக்கிற இதுக்குள்ள. உனக்கு புத்தி தெளியணும். அவனுக்கு புத்தி தெளிந்தது பாருங்க. அவனுக்கு புத்தி தெளிந்து அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர், எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். நீ ஏப்பா பசியோட இருக்க? ஏப்பா தரித்திரம் உன்னை விட்டு போக மாட்டேங்குது? ஏப்பா பீட உன்னை விட்டு போக மாட்டேங்குது? சொல்லு. தரித்திரம், பீட, நோய், சாபம் மொத்த வடிவமா நீ இருக்கல்ல. ஏன்னா அப்பா கூட நீ இல்ல. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? நான் அப்பா கூட தான் இருக்கிறேன்னு. உண்மையில் நீ அப்பா கூட இல்ல. நீ அப்பா விட்டு தூரமா போய் ரொம்ப நாளாச்சு. என்னைக்கு ஒரு ஆத்மா மீது உனக்கு பாரம் வரலையோ, தேவனுடைய இருதயம் இருக்கிற இடத்துக்கு உன் இருதயம் போகலையோ, அன்னைக்கே நீ அப்பா கூட இல்ல, அப்பாவை விட்டு தூரமா போயிட்ட. நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற? நான் அப்பாவோட இருக்கேன். எப்படி ஆதாரம்? ஜெபம் பண்றல்ல, அப்பா கூட இருக்கிறேன். ஏய், மந்திரவாதியும் பூசாரியும் இந்து மக்களும் நைட்டும் பகலும் எப்படி ஜெபம் பண்றாங்கன்னு உனக்கு தெரியுமா? அவன் யாரு கூட இருக்கிறான்? நீ என்ன சொல்ற? அப்பாவோட இருக்கிறேன். பாட்டு படிச்சா அப்பாவோட இருக்கிறேன், ஜெபம் பண்ணா அப்பாவோட இருக்கிறேன், உபாசம் இருந்தா அப்பாவோட இருக்கிறேங்க. நீ அப்பாவை விட்டு தூரமா போய் வெகு காலமாச்சு. என்னைக்கு சுவிசேஷத்தை நிறுத்தினாயோ, என்னைக்கு ஆத்ம அறுவடையை நிறுத்தினாயோ, அன்னைக்கே நீ அப்பாவை விட்டு தூரமா போயிட்ட. பெரிய கேப் வந்துருச்சு. அவன் ஒரு நாள் உணர்வு வருது. இப்படி ஒரு செய்தியை கேட்ட பிறகு உனக்கு உணர்வு வரணும். வரலைன்னா அது கடவுளுக்கே வெளிச்சம். அவன் சொல்றான், நான் தகப்பன் இடத்திற்கு போய் எங்க போவேன்? திருப்பி எங்க போவேன்? தகப்பன் இடத்திற்கு போய் பரத்துக்கு விரோதமாகவும், யாருக்கு விரோதமாகவும்? உமக்கு முன்பாகவும் என்ன செய்தேன்? பாவம் செய்தேன். நீ நினைக்கிற விபச்சாரம் பண்ணினாதான் பாவம் நினைக்கிற, கொலை பண்ணினாதான் பாவம் நினைக்கிற. ஒரு ஆத்துமா, அழிந்து போகிற ஆத்துமாவை நீ ஆதாயப்படுத்தாம ரொம்ப நாள் கடவுளோட இருந்தேன்னா அதுவே பாவம். அதுவே பாவம். அதுவே பாவம். அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்து ஒரு பாரமும் இல்லாம சுயநலமாய் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற நீ பாவியிலும் பிரதான பாவி, பெரிய பாவி. பெரிய பாவின்னு சொன்னவனை கூட மீட்டுட்டாரு. ஆனா இந்த வேலையை செய்யாம இருந்தவனை எல்லாம் தூக்கி இருளிலே போட்டாரா ஆண்டவர். உனக்கு பைபிள் தெரியல, பாக்கெட் பாலை குடிச்சு உள்ள விஷத்தை ஏத்திட்ட. இப்ப நான் நல்ல பாலை ஊத்தும் போது உனக்கு எப்படி ஆகுதுன்னு தெரியல. சிலருடைய உள்ளத்துல தான் உணர்வு வருது, சிலருடைய உள்ளத்துல ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது.
பாக்கெட் பாலுடைய விஷம் உன்னை அப்படி பிடிச்சி வச்சிருக்குது உள்ள. அவன் திரும்பி வருகிறான், அப்பா வீட்டுக்கு வருகிறான். அதில் ஒன்று நடக்குது. அடுத்த வசனம், அவன் சொல்லிக்கிட்டு எந்திரிச்சு வர்றான். இனிமேலும் உம்முடைய குமாரன் என்று சொல்லுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. நீ எப்படி ஆண்டவர் எல்லாம் என்ன பாரு, நீ எப்படி ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்ற? எதன் அடிப்படையில் நான் இயேசுவின் பிள்ளை நீ சொல்ற? சொல்லு. வாட் இஸ் யுவர் ஐடி? உன்னுடைய ஐடியாலஜி, ஐடி என்ன? எதை வச்சு நான் இயேசுவின் பிள்ளைன்னு நீ சொல்ற? நீ அப்பாவோட பிள்ளையா இருந்தா உண்மையிலே என்ன தெரியுமா ஐடி உனக்கு? அப்பாவோட இருதயம் அப்படியே உன்கிட்ட இருந்தாதான் நீ அப்பாவோடைய பிள்ளை. ஆவிக்குரிய ரீதியாக பிசிக்கலா உன் அப்பா மாதிரியே கண்ணு மூஞ்செல்லாம் உனக்கு இருக்கும், நீ உன் அப்பாவோட பிள்ளை. அந்த பரலோக தகப்பனுடைய பிள்ளையாக நீ எப்ப மாறுவ தெரியுமா? எப்பம் காணாமல் போன ஆட்டை நான் தேடி கண்டுபிடித்து என் அப்பாவிடத்தில் கொண்டு வரும் பொழுது அவர் சந்தோஷப்படுகிறார். எல்லாரையும் கூட்டி அவர் சந்தோஷம் அடைகிறார். அப்ப அவர் சந்தோஷப்படுகிற அந்த காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி உனக்கு என்னைக்கு ஒரு இருதயம் உள்ள வருதோ அன்னைக்கு தான் நீ அப்பாவோட பிள்ளை. சும்மா பெனாத்திக்காத, நான் இயேசு பிள்ளை இயேசு பிள்ளை. யாரை ஏமாத்துற? எவ்வளவு நாள் ஏமாத்துவ? உன் சந்தோஷம் எல்லாம் சந்தோஷமே இல்லை. நீ இன்னைக்கு அடைகிற மகிழ்ச்சி எல்லாம் பெருசா நினைச்சுக்காத, அது ரொம்ப நாள் நிலைக்காது. ஒரே ஒரு சந்தோஷம், பரலோகத்துக்கு காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடித்து அவர் முன்னாக கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது, காணாமல் போன மகன் திரும்பி வரும் பொழுது தேவன் சந்தோஷப்படுகிறார். இயேசுவும் அப்படிதான், பரிசுத்த ஆவியானவரும் அப்படிதான், பிதாவாகிய தேவனும் அப்படிதான். 20ஆம் வசனம், நேர அப்பாட்ட வர்றான், வந்து சொல்றான், அவன் தூரத்தில் வரும் பொழுது, எல்லாம் சொல்லுங்க, தூரத்தில் வரும் பொழுது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்கிறார். கடவுள் எவ்வளவு நல்லவன் பாரு. நீ ஜெபம் பண்ணி அவரை சந்தோஷப்படுத்த முடியாது, நீ வேற எதை பண்ணி அவரை சந்தோஷப்படுத்த முடியாது. உன் நடிப்பு வாழ்க்கையெல்லாம் பரலோகத்துக்கு எடுபடாது. த ரியல் காட், ஒரிஜினல் தெய்வத்தினுடைய இருதயம் இங்கேதான் இருக்கிறது. கேவலப்படுத்திட்டு போனவன், அசிங்கப்படுத்திட்டு போனவன், சொத்துல பங்கு வாங்கிட்டு போனவன், திருட்டு பைய, நம்ம பாணியில் அப்படிதான் சொல்லுவோம், அப்படிதான் யோசிப்போம். சாவட்டும், அவன் செத்து போகட்டும், அவன் போற இடத்துல வண்டி அடிபட்டு சாகட்டும் அப்படின்னு நினைப்ப. கர்த்தருடைய இருதயம் அப்படி அல்ல. என்னைக்கு அவன் போனானோ, போனது முதல் அவருடைய இருதயம் அவன் எப்ப திரும்பி வருவான், எப்ப திரும்பி வருவான், எப்ப திரும்பி வருவான் என்று அடித்துக்கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் வாசல்ல வந்து பார்க்கிறாரு, அவன் தூரத்தில் ஓடி வருகிறான். வர்றது பையன் மாதிரி இருக்கேன்னு பார்த்து அப்பா எழுந்து ஓடி போய் அவனை கட்டி பிடிக்கிறான். யார் அவன்? பன்றியோடு தன் வாழ்க்கையை நடத்தினவன். போன வாரம் நான் திருப்பூருக்கு போயிட்டு இருக்கும்போது பன்னியை வச்சு ஒரு லாரி போச்சு. நான் பின்னால போறேன், நாத்தம் தாங்க முடியல. ஐயோ சாமி, அந்த வண்டியை ஓவர்டேக் அடிச்சு போறதுக்குள்ள மூச்சு முடியுது, அப்படி துரு நாத்தம். எனக்கு அப்பதான் அந்த பைபிள், பன்னி போன வண்டி பின்னால போனாலே இப்படி நாத்தம் அடிக்குது, அந்த பன்னியோடு படுத்தவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? பாவத்தில் கரை புரண்டு ஓடிய மனிதன் அவன் யாரா இருந்தாலும் அவனை கர்த்தர் கட்டி அணைக்கிறார். நீ ஆகாதுன்னு சொல்ற, அவன் சரியில்லைன்னு சொல்ற, அவன் மோசம்னு சொல்ற, ஒவ்வொரு மனுஷனுக்கும் நீ தீர்ப்பு எழுதுற. அவன் அப்படி கெட்டவன், அவன் இப்படி கெட்டவன், அவன் அப்படி சரியில்லை, அவன் இப்படி சரியில்லைன்னு ஓ மூளையில நீ தீர்ப்பு எழுதுற. ஆண்டவரோ அந்த மனிதனை கட்டி
கட்டி அணைக்கிறார். இதுதான் தெய்வத்தோட இருதயம். அவனை கட்டி அணைச்சு அவனை வீட்டுக்கு கொண்டு வந்து அவனை குளிக்க வச்சு அவனுடைய வஸ்திரங்களை மாற்றி செருப்பு போட்டு மோதிரம் போட்டு அவனை அழகாக்கி எல்லாம் ஊரை கூப்பிடுறாரு, எல்லாம் ஊரை கூப்பிடு, எல்லாம் பெரிய ஆடுகளை அடித்து அன்றைக்கு பெரிய திருவிழா. அவருடைய சந்தோஷத்தை எல்லாரோடும் ஆண்டவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். இப்ப சொல்லு, உண்மையா உன் ஜெபம், உன் பாட்டு, உன் ஆராதனை, உன் பைபிள், இது இங்க கர்த்தர் இருக்கிறாரா? காணாமல் வெளியே கிடக்கிற ஆத்மாவை தேவ சமூகத்துக்குள் கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் சந்தோஷப்படுகிறாரா? நீ வாழுகிற வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்குன்னு சொல்லு. நீ கிறிஸ்தவன் என்று சொல்லுவதற்கே தகுதியற்றவன், நீ முக்காடு போடுறதுக்கே தகுதி இல்லாத ஆளு. நீ தேவனோடு இல்லை, தேவனுடைய இருதயம் உனக்குள்ள இல்லை. வேஷம், எல்லாம் வேஷம். பாக்கெட்டு பாலை குடிச்சு 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 விஷம் ஏறி இப்ப நல்லது உள்ள ஊத்துனா கூட உனக்கு வேலை பார்க்க மாட்டேங்குது. நல்லது வாமிட்டு வருது, மோசமானது உனக்கு நல்லதா தெரியுது. நீ வாழ்ந்த வாழ்க்கை உனக்கு சுகபோகமாக நல்லதா படுது. இப்படியே நம்ம போயிடலாம் அப்படின்னு உனக்கு தோணுது. நல்லவைகள் உனக்கு விஷமாக தோன்றுகிறது.